மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். பெண்கள், குறிப்பாக தாய்மார்கள் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான் நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே நம்ம காலையில எழும்பினதுல இருந்து தூங்கும் வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெண்களுக்குரிய அல்லது ஒரு தாய்மார்களுக்குரிய ஒரு விஷயமாக இருக்க போகுது. இந்த பேரண்டிங் அல்லது இந்த மதர்ஹுட் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரெயின் மட்டும் இல்லாம ரொம்பவே நம்மளோட இமோஷன்ஸையும் யூஸ் பண்றதுனால நாம எப்பவுமே நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உணர்ந்து கொண்டே இருப்போம். அது வேலைக்கு போற பெண்களாக இருக்கட்டும் அல்லது வீட்டிலே இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த ப்ரெஷர், இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம் அப்படின்னு அடிக்கடி சொல்றோம் இல்லையா, அதற்குரிய சைன்ஸ், குறிகள், அறிகுறிகள் என்ன, என்னென்ன மாதிரி நம்ம கிட்ட சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு 6 கேட்டகரி ஆஃப் சைன்ஸை வச்சு அதை பார்க்கறதோட, பொதுவாக நம்ம டெய்லி நம்மளோட வாழ்க்கையில சிம்பிளான சில விஷயங்கள் செய்யறது மூலமாக எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இன்சைட் தான் இந்த வீடியோ மூலமாக கொடுக்க போறோம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுல வர முதலாவது அறிகுறி தான் இந்த பிசிக்கல் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடல் ரீதியாக உங்கள சில மாற்றங்களை நீங்க அவதானிப்பீங்களா இருப்பீங்க. இதுல ஒரு விஷயம் தான் எப்பவுமே டயர்டா ஃபீல் பண்றது. நீங்க நல்ல தூக்கம் தூங்கி இருந்தாலும் சரி, ரெஸ்ட் எடுத்திருந்தாலும் சரி, எப்பவுமே நீங்க எந்த நேரமுமே ஒரு டயர்டை நீங்க ஃபீல் பண்றது, ஒரு எக்ஸாஸ்ட் ஆகுற மாதிரியே நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அடிக்கடி தலைவலி வருது, வேற எந்த ஒரு பிசிக்கல் காரணங்களும் இல்லாம, நோய் நிலைமைகளும் இல்லாம ஒரு பக்க தலைவலியோ அல்லது அடிக்கடி எனக்கு ரொம்பவே தலைவலியா இருக்குது அல்லது உடல்ல ஒரு சோர்வு, ஒரு வலி இருக்குது, டென்ஸ்ட் பாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கழுத்து, தோல், இந்த மாதிரி விஷயங்கள்ல யாரோ அழுத்துற மாதிரி ஒரு வலி ஒன்று நான் உணர்றேன். முழு உடம்புமே அசதியாக இருக்கு, அடித்து போட்டா போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த அடிச்சு போட்டா போல அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே உங்களை பிசிக்கலா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை உணர்றதுக்குரிய சைன்ஸா இருக்க போகுது. அடுத்தது ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ். நீங்க தூக்கத்துல பிரச்சனை இருக்கிறது, உங்களுக்கு இடைக்கிட நீங்க தூங்குறப்போ எழும்புறதாக இருக்கட்டும், ஒழுங்கான தூக்கம் இல்லை அப்படிங்கிறதா இருக்கட்டும், அல்லது பகல் நேரத்துல அல்லது நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி வேலையில உங்களுக்கு தூக்கம் வருது, இப்படியான சைன்ஸ். அடுத்தது பசி சம்பந்தமான சைன்ஸ் இருக்க போகுது. அடிக்கடி உங்களுக்கு பசி வர்றது அல்லது எனக்கு பசியே எடுக்குது இல்லை, எனக்கு சாப்பிடவே தோணலை அப்படின்னு சொல்றீங்களா, இது கூட ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு அறிகுறியாக இருக்கும். அடுத்தது நீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக உட்படுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட உடம்புல கோர்ட்டிசோல் சுரக்கப்படுறது அதிகமாக இருக்கும். இது உங்களோட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை வீக் ஆக்குறதால அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக உணர்ற பெண்களாக இருக்கீங்கன்னு சொன்னா அடிக்கடி காய்ச்சலா இருக்கட்டும் அல்லது தடுமல், சளி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு ஃப்ளூ உங்களை தொத்தி கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னா கூட இது எல்லாமே உங்களோட பிசிக்கல் சைன்ஸாக இருக்க போகுது. அடுத்த செட் ஆஃப் சைன்ஸ் தான் இமோஷனல் சைன்ஸ். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பவுமே இரிட்டபிளா நம்ம ஃபீல் பண்றது, எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் படுறது, யாராவது பேசுறாங்களா, சாதாரண விஷயமா இருக்கும், நம்ம அதை எரிச்சலாக வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்போம். அப்படி இல்லைன்னா மூட் ஸ்விங்ஸ், நம்ம ஒரு நேரம் நல்லா சந்தோஷமா இருப்போம், திடீரென்று நம்மளோட மூட் மாறும், கோவமாக மாறும், எரிச்சலாக மாறும், கவலையாக மாறும், அழுவம் அடிக்கடி. ஸோ இந்த மாதிரி உங்கள ஒரு மூட் ஸ்விங் கொண்டு இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்த இமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி அல்லது இமோஷனல் சேஞ்சாக வர்றது தான் ஒரு ஆங்ஸைட்டியை உணர்றது. அதாவது நம்மளோட வேலையாக இருக்கட்டும், பிள்ளைகளோட வேலைகள், வீட்டு வேலைகள், தொழிலுக்கு போறோமா அந்த வேலைகள் சம்பந்தமாக ஒரு பய உணர்வு இருக்கிறது. எப்பவுமே நம்ம ஒரு தனிமையா ஃபீல் பண்றோம். நம்மளை சுத்தி நிறைய பேர் இருந்தா கூட நம்ம ஒரு தனிமையாகவும் நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறத நாங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இது எல்லாமே ஒரு இமோஷனலா நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்குரிய அறிகுறிகளாக இருக்கும். அடுத்த 3வது சயின்ஸ் பிஹேவியரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஹேவியரல் சயின்ஸ்ல என்ன அப்படின்னா, நீங்க சில சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்ளுவீங்க. ஓவர்வெல்ம்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியாது, இதை கோப் அப் பண்ண முடியாது, இந்த டாஸ்க் கோப் அப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சில சந்தர்ப்பங்கள், இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோமா, அப்ப நம்ம ரெடியாகி போறதே ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகாம விடுறது, அல்லது சில டாஸ்க ஸ்கிப் பண்றது. வீட்டுல நம்ம ஒரு விஷயங்கள், வேலைகள் செய்யறோமா, இந்த வேலை நம்மளை ரொம்பவே டென்ஷன் ஆக்கும், ஸ்ட்ரெஸ் ஆக்கும் அப்படிங்கிறதுக்காக உதாரணமா நீங்க குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வைப்போம். ஸோ இதை நம்ம டீச் பண்ண போனா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக அதை செய்யாம விடுறது. இப்படி வித்ட்ரோ ஆகுறது, ஏதாவது ஒரு டாஸ்க்ல இருந்து நீங்க உங்களே வித்ட்ரோ பண்ணிக்கொள்றீங்க அப்படின்னா இது ஒரு பிஹேவியரல் சைனாக இருக்கும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு.
அடுத்த சைன் தான் வந்து உங்களால வந்து சில விஷயங்கள கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கும். அதாவது நீங்க எவ்வளவுதான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயம் செய்தாலும், நீங்க வந்து அத கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஞாபக மறதின்னு சொல்லுவீங்க. ஷார்ட் டெர்ம் மெமரி லாஸ் வந்து இருக்க போகுது. இப்ப காலையில நான் என்ன பிளான் பண்ணேன்? எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தேன்? என்ன எடுக்க வந்தேன்? இப்படியான மறதிகள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கும். நம்ம ஒரு வேலைய செய்றோம் அப்படின்னு சொன்னா, அதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நாங்க விட தொடங்குவோம். நீங்க வேலைக்கு போற பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட வேலையில சின்ன சின்ன எரர்ஸ் வந்து நீங்க விட தொடங்குவீங்க. இப்படியான விஷயங்கள் உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம இருக்குது அப்படின்னா கூட, நீங்க அதுல ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமாக இருக்கும். அடுத்தது இதுல இன்னொரு பக்கம் வந்து பெர்ஃபெக்ஷனிசம் இருக்கு. நான் பெர்ஃபெக்ட்டா எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் நீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இதுவே இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகவும், இன்னும் அது வந்து உங்கள ஓவர்வெல்ம் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். என்னோட டாஸ்க் எல்லாம் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு வந்து இன்னும் உங்களோட மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி அதிக மன அழுத்தத்துக்கு உட்படுற பெண்கள் வந்து இந்த பர்சனல் கேர் அப்படிங்கிறத, செல்ஃப் கேர் அப்படிங்கிறத வந்து நெக்லெக்ட் பண்ண தொடங்குவாங்க. தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்றதா இருக்கட்டும், நல்ல உடைகளை உடுக்கிறதா இருக்கட்டும், நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்றதா இருக்கட்டும், தன்னை கேர் பண்ணிக்கொள்றது அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். சில பேர் நம்ம சொல்றத பார்த்திருப்போம். நான் வந்து தலை சீவியே அல்லது வந்து தலை வார்ந்தே நான் இவ்வளவு நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தோட உச்சகட்டத்துல தன்னை பத்தின கவனங்கள் இல்லாம போறதோட ஒரு பிஹேவியரல் சைனாக இருக்க போகுது. அடுத்தது சோஷியல் சைன். சில பேருக்கு வந்து இந்த நோ சொல்றதுக்கு தெரியாம இருக்கும். யாரு என்ன உதவி கேட்கிறாங்களா, யாரு என்ன வேலை சொல்றாங்களா, எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு சொல்லி எஸ்ன்னு சொல்லி தலையாட்டிடுவோம். அதுக்கு பிறகு நம்மளால இது எல்லாமே செய்ய முடியாது. நமக்கு இருக்கிற வேலையோட இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரையும் நம்மளால எடுக்க முடியாம இருக்கும். இதுவும் ஒரு அதிக மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கும். இந்த சோஷியல் சயின்ஸ்ல ஒண்ணு வந்து எஸ் சொல்லி எல்லாத்தையுமே தன்னோட தலையில போட்டுக்கொள்றது. அடுத்தது அதை கோப்பப் பண்ண முடியாம சோஷியலி சமூகத்தை விட்டு தன்னைத்தானே வந்து தூரமாக்கி கொள்ற பெண்களையும் நாங்க பார்த்திருப்போம். ஒரு பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க. உறவினர்கள் வாரன்னா கூட அவங்கள வந்து வரவேற்க மாட்டாங்க. அல்லது வந்து ஃபோன் கால் வந்தா கூட அதை ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே நம்மள வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் அப்படின்னு அவங்களே அந்த அந்த வட்டத்துல இருந்து தன்னை வந்து விலத்தி கொள்ளுவாங்க. இது கூட உங்களோட சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஒரு சோஷியல் சைனா இருக்கும். அடுத்தது வந்து காக்னிட்டிவ் சயின்ஸ். அதாவது உங்களோட மூளை சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா வந்து நீங்க ஒழுங்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. மன அழுத்தத்துக்கு உட்பட்டவங்களால சின்ன சின்ன முடிவுகள் கூட சரியான முறையில வந்து எடுக்க முடியாம இருக்கிறத நாங்க பார்த்திருப்போம். இது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்ல உங்களோட சரியான ஒரு டிசிஷன் மேக்கிங்க பாதிக்கக்கூடியதா இருக்கும். இப்படிப்பட்ட பெண்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். தன்னை பற்றியே வந்து தான் வந்து ஒரு ஒரு மைனஸ், ஒரு நெகட்டிவ் திங்கிங்கை வந்து இவங்க உருவாக்கி கொள்வாங்க. தன்னோட உடல் சார்ந்ததாக இருக்கட்டும், தன்னோட மென்டல் ஹெல்த் சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது தன்னோட திறமைகள் சார்ந்த ஒரு ஒரு கொஸ்டின் இவங்களுக்குள்ள எழும்புறதாக இருக்கட்டும். இப்படி வந்து தன்னைத்தானே வந்து இவங்க லோவா ஃபீல் பண்ணி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததுதான் வந்து இவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. நம்ம யோசிப்போம் இல்லையா? நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறோம். ஒரு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு பார்ட்னரோட இருக்கிறோம், அல்லது வந்து குழந்தைகளோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள வந்து நம்ம ஃபேமிலி லைஃப்ல இது ஒரு பிரச்சனையாக உருவாக்க தொடங்கும். நம்ம எப்பவுமே இரிட்டபிளாக இருக்கிறது, நம்மள நாமளே கவனித்துக் கொள்ளாம இருக்கிறது, அல்லது பிள்ளைகள் மேல எரிஞ்சு விழுகிறது. இப்படி வந்து நாம தொடர்ந்தும் நடந்து கொள்ற நேரம் வந்து அது நம்மளோட குடும்ப வாழ்க்கையை பாதிக்க தொடங்கும். இந்த அறிகுறிகள் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு அதீதமான அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸ நாம வீட்டிலேயே சாதாரணமாகவே நமக்குள்ள சில விஷயங்கள சிம்பிளான பிராக்டிக்கலான டிப்ஸ் மூலமா குறைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா எஸ். நீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்றது மூலமாக முடியும். என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது டிப் தான் வந்து செல்ஃப் கேர். உங்களுக்குண்டு நீங்க வந்து உங்களை நீங்க முன்னிலைப்படுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்க சில விஷயங்கள் செய்யணும். உங்களுக்குண்டு ஒரு நாள்ல நிறைய தேவையில்ல. ஒரு 15 நிமிடங்களை நீங்க உங்களுக்காக ஒதுக்கி கொள்ளலாம். இந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செய்யலாம். இது வந்து நீங்களே பிளான் பண்ணி கொள்ளலாம். மேபி உங்களோட பிள்ளைகள் எழும்ப முதலா இருக்கட்டும், அல்லது ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அல்லது ஈவினிங் ஏதோ ஒரு நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு காஃபி, ஒரு புக், ஒரு மியூசிக், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் எவ்ரிடே ஒரு சைலண்டான உங்களுக்குரிய ஒரு நேரமாக நீங்க ஆக்கி கொள்ளலாம். இது முதலாவது டிப். அடுத்ததான் வந்து இந்த மென்டல் லோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். எல்லாமே அவங்களோட தலையில வச்சிருப்பாங்க. என்ன செய்யணும், நாளைக்கு என்ன சமைக்கணும், பிள்ளைக்கு எப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, ஸ்கூலுக்கு எப்ப போகணும், உடுப்பு கழுவிட்டோமா, இப்படி எல்லா விஷயமே நம்ம தலையிலேயே வச்சிருக்கிறதால
இந்த மென்டல் லோட் அப்படிங்கிறது நம்ம மன அழுத்தத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு நோட் புக் எடுத்து எழுதுங்க. அல்லது உங்க போன்ல வந்து நோட்ஸ் இருக்கா, ஒரு நோட் பேட் இருக்கா, அதுல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதை வந்து நீங்க ஒரு வீக்லி பிளானர் ஒன்று நீங்க செய்யலாம். அதாவது உங்களோட போன்ல கேலண்டர் இருக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா வீக்லி பிளானர்ஸ் வந்து நீங்க புக் ஷாப்ல எல்லாம் வாங்கலாம். ஸோ அதுல வந்து நீங்க உங்களோட மண்டே என்ன வேலை, உங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு, பேரண்ட்ஸ் மீட்டிங் போகணுமா, உடுப்பு கழுவணுமா, டியூஸ்டே வந்து ஒரு லைட்டா ஒரு சின்ன ஒரு ஃபேஷியல் நம்ம வீட்டுல செய்து கொள்வோமா, வென்ஸ்டே வந்து பிள்ளைகளுக்கு வந்து கிளாஸ் ஒன்று இருக்கா. ஸோ இப்படி உங்களோட வீக்லி பிளானரை வந்து நீங்க போடுற நேரம் உங்களோட மென்டல் லோட் உங்களை அறியாமலே குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க அதை செக் பண்றதே உங்களுக்கு போதுமாக இருக்கும். ஸோ இந்த மென்டல் லோடை வந்து நீங்க குறைக்கிறது வந்து அடுத்த டிப்பாக இருக்கும். மூன்றாவது வந்து ஹெல்தி ஃபுட் அண்ட் ஹைட்ரேஷன். நிறைய தண்ணி குடிக்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க வந்து யோசிக்கிறதுல நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம் இல்லை அப்படிங்கிறத பத்தி. ஸோ நீங்க ஒரு நாளைக்கு மினிமம் 2 லிட்டர் தண்ணி வந்து நீங்க கண்டிப்பாக குடிக்கணும். அது இல்லாம ஆரோக்கியமான உணவுகள் வந்து இதுக்கு முதல்ல நிறைய வீடியோல என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள் நாங்க சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான டயட் பிளானை நீங்க வந்து கொண்டு வரணும். நல்ல பழங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற பழங்களாக இருக்கட்டும், அல்லது நல்ல காய்கறிகள், புரத உணவுகள் அதிகமாக உட்கொள்றது. ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நீங்க உங்களோட டயட்ல கடைபிடிக்கணும். அடுத்தது வந்து நேம் யோர் ட்ரிகர்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், ப்ரெஷர் பண்ணப்படும், அதுக்கு வந்து நம்ம எரிச்சல் அடைகிறோம், கத்துறோம், கோவப்படுறோம் அப்படின்னா அது என்ன காரணங்களால அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே தெரியும். நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா நமக்கு அது கண்டிப்பா தெரியும். ஸோ நீங்க ஒரு பேப்பரும் பென் எடுத்து எழுதுங்க, எந்த நேரங்கள்ல நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. இரவு சமைக்க போறதுக்கு முதல்ல கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுதா, அல்லது மார்னிங் வந்து பிள்ளைகளை கிளப்புறோம் ஸ்கூலுக்கு அப்படின்னா அந்த நேரம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதா. ஸோ இப்படி என்னென்ன ட்ரிகர்ஸ் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ஒரு நோட் எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இன்சைட், ஒரு ஐடியா வரும் எது நம்மள ப்ரெஷர் பண்ணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். ஓகே, காலையில எழும்பி நம்ம வந்து ரெடி ஆகிற நேரம் நமக்கு ப்ரெஷர் கூடுதா, ஸ்ட்ரெஸ் ஆகுதா அப்படின்னா நாம அதற்கு ஏற்ற மாதிரி முதல் நாள் இரவே வந்து எல்லா வேலையும் செய்து வைக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பிளான் பண்ணி வைக்கலாம், பிள்ளைகளோட உடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம், நம்ம போறதுக்குரிய வேலையெல்லாம் செய்து வைக்கலாம். அதே மாதிரி இப்ப ஈவினிங் டைம்ல டின்னர் செய்யறது, அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுதா, ஓகே சிம்பிள் டின்னரை வந்து பிளான் பண்ணலாம். அல்லது நீங்க வேலைக்கு போற பெண்கள் அப்படின்னு சொன்னா பேட்ச் குக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம சமைத்து ஃப்ரீஸ் பண்ணி வந்து உங்களோட சாப்பாடுலாம் நீங்க வைக்கலாம். ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நீங்க செய்யறது இந்த ட்ரிகர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது மூலமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த மன அழுத்தத்துக்கு உட்படுற பெண்கள் முடிந்த அளவு உதவியை மற்றவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா வந்து நீங்க ஒரு ஹெல்ப்பரை, ஒரு மெய்டை வந்து ஹயர் பண்ணி கொள்றது உதவியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க, உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன வேலைகளை டெலிகேட் பண்ணி கொடுக்கணும். அவங்க எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்கா செய்யற நேரம் நம்மளோட ப்ரெஷர் எப்பவுமே குறையும். ஸோ இந்த மாதிரி உங்களால வந்து நீங்க அதை கில்ட்டா ஃபீல் பண்ணாம உங்களால என்ன ஹெல்ப் எடுக்க முடியுமோ மற்றவங்கள்ட்ட அதை நீங்க எடுக்கலாம். ஏன்டா வந்து இந்த இந்த பீரியட், இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு, மதர்ஸுக்கு ஸ்பெஷலா வந்து கொஞ்ச நாள்ல இல்லாம போகுது. உங்களோட பிள்ளைகள் வளர்ற நேரம் எப்படியுமே இல்லாம போகுது இல்லையா. சோ அதுக்கு முதல்ல நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணி கொள்ளாம இப்படி வந்து நிறைய ஹெல்ப்பையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பிரீதிங் எக்ஸசைஸ். நீங்க வந்து மூச்சு பயிற்சியில ஈடுபடுறது, அல்லது வந்து தொழுகையில ஈடுபடுறது, பிரார்த்தனைகள், தியானம், யோகா செய்யறவங்களாக இருந்தா யோகால ஈடுபடுறது. ஸோ இந்த மாதிரியான பிரீதிங் எக்ஸசைஸும் உங்களை ரிலாக்ஸ் பண்ற விஷயங்களையும் வந்து நீங்க கட்டாயம் செய்யலாம். அது இல்லாம சில பேருக்கு வாக் பண்றது, நல்லா நம்ம ஒரு 1 hour வாக் பண்றோமா, 45 minutes வாக் பண்றோமா, இதுவுமே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களையும் வந்து நீங்க கண்டிப்பா செய்யலாம். இன்னும் ஒரு விஷயம் தான், உங்களுக்குன்னு நம்பிக்கையான ஒரு நண்பர், உறவினர், யாராவது நீங்க நல்லா பேசக்கூடிய ஒருத்தரை நீங்க வந்து தெரிவு செய்து வச்சிருக்கிறது. இந்த டாக் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஸ்ட்ரெஸ், மனபாரம், மன அழுத்தம் வந்து நம்ம அதை வெளிப்படுத்துற நேரம் குறையும். ஸோ நீங்க வெண்ட் அவுட் பண்றதுக்குன்னு ஒரு நபரை நீங்க தெரிவு செய்து வச்சிருந்து அவங்கள்ட்ட நீங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்க உங்களோட விஷயங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்தேன், அதே நேரம் உங்களோட பாசிட்டிவ் விஷயங்கள், இந்த நாள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து நான் இதை முடிச்சேன், ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் நீங்க பாசிட்டிவாக ஒரு நாளை நல்லபடியா முடிக்கிறீங்க, காலையில இருந்து பின்னேரம் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா, அதாவது உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நாள் முடிந்தது அப்படின்னு சொன்னா ஸ்மால் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கே நீங்க சின்ன சின்ன ட்ரீட் கொடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான ஒரு சாக்லேட் வாங்குறது, அல்லது நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு ஒரு காஃபியை குடிக்கிறது, அல்லது கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க செய்யலாம். ஸோ உங்களோட விஷயங்கள், உங்களோட வெற்றிகளை நீங்க கொண்டாடுறதும், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம எப்படி நல்ல விஷயங்களை செய்தோம் அப்படிங்கறது நீங்களே அந்த பேசிக்கொள்றதும் வந்து உதவியாக இருக்கும். அதாவது நீங்க உங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இந்த நாள் இவ்வளவு விஷயம், இவ்வளவு டாஸ்க் இருந்தேன், நான் இதெல்லாம் முடிச்சேன், ஸோ வெல் டன், நம்ம நல்லா இதை செய்தோம் அப்படின்னு நாமளே சொல்லிக்கிற நேரம்
அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து எங்களுக்கு கொடுக்கும். நல்ல தூக்கம் வந்து பெண்களுக்கு கட்டாயம் வேணும். 7 to 8 மணித்தியாலங்கள் வந்து நீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தூக்கம் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ தூக்கத்தை வந்து நீங்க ரெகுலேட் பண்ணி கொள்றதும் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க கடைபிடித்தும் உங்களால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப் அப் பண்ண முடியல, நான் மேல சொன்ன சைன்ஸ் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு, உங்களோட ஃபேமிலி லைஃபை, உங்களோட ஒர்க், உங்களோட குழந்தைகளை அது பாதிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நாடணும். ஒரு கவுன்சிலர் அல்லது சைக்காலஜிஸ்ட்டை வந்து நாடணும் நீங்க. ஸோ இந்த வீடியோல பகிரப்பட்ட இன்சைட் உங்க எல்லாருக்குமே, பெண்களுக்கு, தாய்மாருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.